ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். நம்ம வந்து 45 நாளில் வந்து நம்ம இப்படி வந்து 10,000 சேமிக்கலாம், நான் வந்து நியூ இயருக்கு வந்து சேமிக்கணும், சேமித்து அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும், அந்தமாரி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சேவிங் வீடியோ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, ஓகேங்களா? ஸோ அந்த முக்கியமான நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் நம்ம குடும்ப லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா போகும். ஸோ அவங்களுக்காகவும் இந்த நம்ம சேவிங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னால தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடையில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 டைப்ஸாக நம்ம வந்து சேவிங் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? இந்த சேவிங் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்தமாரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 45 நாள், அதாவது 245 நாளைக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து 45 நாள் தான் நம்மளுக்கு இருக்குது, ஓகேங்களா? அந்த 45 நாளைக்கு வந்து நம்ம 225 ரூபா, அதாவது 1 டேக்கு வந்து 225 ரூபா அப்படி நம்ம காசு அமௌண்ட் எடுத்து வச்சிங்கன்னா 45 நாளைக்கும் 10,125 ரூபா நம்மளுக்கு வந்து சேவிங் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி சேவிங்கை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து வார சம்பளமும் இருக்கும், சில பேர்த்துக்கு மந்த்லி சம்பளம் இந்தமாரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் நம்ம வந்து தினைக்கும் வந்து 225 ரூபா எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருப்பீங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மாதத்துலேருந்து 17 நாள், ஓகேங்களா? 17 இதில் வந்து 17 to 30, டிசம்பர் மாதத்தில் வந்து 1 to 35, ஓகேங்களா? இந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா 45 நாள், ஓகேங்களா? இந்த 45 நாள் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். நவம்பர் மாதம் வந்து 14 நாள் இருக்குங்களா? இந்த 14 நாளைக்கும் 160 ரூபா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 160 ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணி வைக்கணுங்க. இது 14 நாளைக்கும் 2,240 ரூபா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக கிடைக்கும், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தை வந்து 2ஆக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15, அதாவது டிசம்பர் வந்து 15 நாள், ஃபஸ்ட்டு 15 நாளாக நம்ம பிரிச்சுக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே வீதம் 360 ரூபா நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம், ஓகேங்களா? ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு வந்து 360 ரூபா அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுக்கு வந்து மாதம் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு காசு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மாத கடைசியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 360 ரூபா அப்படிங்கிற வீதம் எடுத்து வச்சிங்கன்னா அதில் ஒரு 5,400 ரூபா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்த 16 நாள், அதாவது அடுத்த 16 நாள் வந்து நம்மளுக்கு வந்து 150 ரூபாங்கிற வீதம் நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா கடைசி நாள்னால நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் 150 ரூபா நம்ம எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 2,400 ரூபா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10,040 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? இந்தமாரி உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாங்க. அடுத்த மெத்தட் வந்து நம்ம வந்து ஒரு 5,000 சேவிங் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம வந்து இது பார்த்தது வந்து ஒரு 10,000 சேவிங், அடுத்தது 5,000 சேவிங். 5,000 நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், நம்ம வந்து இந்தமாரி மெத்தட்லேயும் நம்ம பண்ணுறது ஈஸிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு வந்து நம்ம 80 ரூபாங்கிற வீதம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 1,120 ரூபா நம்ம வந்து சேவிங் பண்ணி வைக்க முடியும். டிசம்பர் மாதத்தில் 15 டே, அதாவது ஃபஸ்ட்டு 15 நாளில் வந்து 180 ரூபா அப்படின்னு நம்ம தினமும் எடுத்து வச்சிங்கன்னா 15 நாளைக்கு 2,700 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? 16, அதுதான் அடுத்த 16 நாள், ஓகேங்களா? அதில் வந்து ஒரு நாளைக்கு 75 ரூபாங்கிற வீதம் நம்ம எடுத்து வச்சிங்கன்னா 1,200 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். டோட்டலாக 5,020 ரூபா நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இந்தமாரி மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 112 ரூபா அப்படிங்கிற வீதம் நீங்கள் எடுத்து வச்சு 45 நாளைக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா 5,040 ரூபா நமக்கு வந்து சேவிங் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்ல மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளாலே சேமிக்க முடியும். இது வந்து ஒரு தங்கம் வாங்கவோ இல்லை ஒரு சேவிங் அக்கௌண்ட்டோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆடி போடுறதோ இந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணுன்னா நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.